पितृदेवो भव आचार्यदेवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव. தொண்டரடிப்புடியாழ்வார் ஒரு இடத்துல சொல்றார், நான் 2 விதத்தில் 2 பேரை ஏமாத்துவேன். பண்டிதர்கள் கோட்டிக்கு போனால் வேற மாதிரி பேசுவேன், ஏமாத்திடுவேன். பாமரனுடைய கோட்டிக்கு போனால் வேற மாதிரி பேசுவேன், ஏமாத்துவேன். எப்படி பேசுவீன்னு நண்பர்கள் கேட்குறா. ஆழ்வார் சொல்கிறார், நல்ல பண்டிதனுடைய கோட்டிக்கு போனால் கடவுள் அனைத்துக்கும் அப்பாற்பட்டவர், நம் அறிவுக்கு எட்ட மாட்டார், அவரை தெரிஞ்சிக்கவே முடியாது இப்படின்னு சொல்லுவேன். ஆஹா என்ன பண்டிதர்னு என்னை உடனே ஏற்றுனுடுவா. இதே பாமரன் கோட்டிக்கு போனால் நான் ஒத்தந்தான் கடவுளை பார்த்துருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன் வாங்குவோன்னுவேன், உடனே பின்னாடி வந்துடுவோம். இதான் 2 பேருக்கு நான் வச்சுருக்கேன்னாரு. பண்டிதர்கள் கோட்டிக்கு போனால் கடவுளை யார் தெரிஞ்சிக்க முடியும்னா மயங்கிடுவானா. பாமரன் கோட்டிக்கு போனால் என் ஒத்தனுக்கு தான் தெரியும், என் பின்னாடி வாங்கன்னு எல்லாரும் பின்னாடி போவா. இப்படித்தான் நான் இத்தனை நாள் ஏமாத்திருக்கேன். ஆனால் பகவன் நீ உள்ளேயே உட்காண்டு நான் எப்படி ஏமாத்துறேன்னு கணக்கு பண்ணிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரியாமலே ஏமாத்திருக்கேன். உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்தருதியன்னு வெள்கிப்போ என்னுள்ளே நான் விலவரச் சிரித்துட்டேனே. உள்ளத்தில் பெருமாள் அமர்ந்திருக்கார். சர்வசாகம் ஹிருதி சன்னிவிட்டா மத்த ஸ்மிருதிஞானம் அப்போகனஞ்ச. அனைவர் ஹிருதயத்துக்குள்ள உட்காண்டு அவனுக்கு ஏதான ஞாபகம் வந்தாலும் சரி, மறந்து போயிட்டாலும் சரி, புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருந்தாலும் சரி, எதுவும் அவன் அறியாமல் நடக்குமா? பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கார், நான் என்ன திட்டம் போட்டாலும் அவருக்கு தெரியாது. இங்கேயும் ஒருத்தர் உட்காண்டிருக்கார், திட்டம்னு நினைக்கச்சேவே அவருக்கு தானே தெரியும். எந்த மனசால நினைக்க போகிறேனோ அந்த மனத்திலேயே ஒருத்தர் உட்காண்டிருந்தாருனால் அவருக்கு தெரியாத நான் திட்டம் போட முடியுமா? தொண்டடிப்படியாழ்வார் சொல்றார், நான் ரொம்ப நாளாக அவருக்கு தெரியாத போட்டதான் நினைச்சுன்னு இருக்கேன். முட்டாள்தனம். தெரியாத போட முடியுமா? அது இப்போதான் எனக்கு புரியறது. எனக்கே ரொம்ப கேலி கூத்தா இருக்கு, சிரின்னு சிரிச்சேன். என்ன நினைச்சே சிரிச்சுட்டேன். என்னை இவனை ஏற்றிருக்கேன், அவனை ஏமாத்திருக்கேன், பண்டிதனை ஏமாத்திருக்கேன் வேற வழி வச்சு, பாமரனை ஏமாத்திருக்கேன் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லி. இப்படியே ஏமாத்திருந்தா கடைசியில் என்ன நானே ஏமாத்தின்னு இருக்கேங்கிறது இப்போதான் தெரிந்து கொண்டேன். இப்படி பல வகையில நாம் பேசிட்டு இருக்கலாம். ஆகவே பண்டிதனோ பாமரனோ ஏதோ கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் வலியவன், மாயாஜாலம் பேசுறவன், அப்படி வாய்ச்சாலம் பேசுறவன்லாம் பண்டிதனா ஆயிட போறான். அநாட்டைதா அசாதுத்வே சாதுத்வே தம்பையேவது ஸ்வீகாரையேவ சோத்வாகே ஸ்நானமேவ பிரசாதனம். அதுக்கு மேல சொல்றார், ஆண் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கச்சே பெண்ணுக்கு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும் மரபு. ஆனா பெண்ணை கல்யாணத்துக்கு பணம் கொடுத்து பண்ணி வைப்பாங்கிறார். பாருங்க, அவர் சொல்லியிருக்கிறது, கலியுகம் வந்ததுனால் பெண்ணுக்கு ஸ்திரீதனம் கொடுத்து கல்யாணம் பண்ணுவா, இது ரொம்ப தப்புங்கிறார் அவர். இதுலேருந்து கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகத்தில் பணம் கொடுத்து தான் பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அவர் மாத்திராரோ இல்லையா? இப்போ கலியுகத்தில் என்ன ஆகுங்கிறார், பணம் கொடுத்து பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவா. அது இல்லை ஸ்திரீதனம்னா, ஸ்திரீயை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பெற்றோருக்கு கொடுக்கப்படும் பணம். பெண்ணை பெற்றவாளுக்கு, பெண்ணை பெற்றவர்களுக்கு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறது தான் முதல் 3 யுகத்தில் இருந்து தான். இப்போ தான் பெண்ணு மாற்றி பிள்ளைக்கு கல்யாணம் கொடுத்து அதனால தான் கொஞ்சம் பேரை மாற்றினுட்டான். இது ஸ்திரீதனம் இல்லை, வரதட்சிணேன்னு ஆக்கிட்டாலும் இல்லை. வரன்னா மாப்பிள்ளைன்னு அர்த்தம். ஸ்திரீதனம்னு சொன்னால் குழப்பறது சுவாமி, பேசா கொஞ்சம் தெளிவாக சொல்லுவோம். வரதட்சிணை, தட்சிணை வேதம் படித்தவனுக்கு தட்சிணை கொடுப்பா, மாப்பிள்ளைக்கு தட்சிணை கொடுப்பாரான்னு. இப்போ ஏதோ வேதம் சொல்கிறார், ஏதோ விஷயம் எல்லாம் சொல்கிறாருன்னா உட்காரும் சாமி அப்படின்னு சேவிச்சு தட்சிணை கொடுக்கலாம். கல்யாணம் பண்ணிக்க வர்றவருக்கு பெண்ணையும் கொடுத்து பணத்தையும் கொடுத்து வம்பையும் விலைக்கு வாங்கிட்டு இத்தனையும் பண்ணி ஜாமாதா தசமோகிரகான்னு எழுதியிருக்கா. மாப்பிள்ளை 10வது கிரகமா. சம்ஸ்கிருதத்தில் வேடிக்கையாக சொல்லும், 9 தானே உள்ளதே, நீ ஏதோ 10வதுங்கிறீனால் 9ம் சேர்ந்து படுத்தின பாடு போராதுன்னு இவர் தனியாக படுத்துறாரு வந்து. அதுக்காகத்தான் 10வது கிரகம்னு பேர் வச்சுட்டா போல் இருக்கு, ஜாமாதா தசமோகிரகா. அப்போ பார்க்கச்சே கல்யாணத்துக்கு எது காரணம் இடப்படுறது? பணம் இருக்கா, பதவி இருக்கா, நல்லா சம்பாதிச்சிருக்காளா? இப்போ கேட்கச்சே என்ன கேட்குறா,
குணம் இருக்கா, பக்தி இருக்கா, கேட்கவே கூடாது. பொண்ணை பெற்றவாளோ பிள்ளை பெற்றவாளோ, பிள்ளைக்கு ஏதானோ தெரியுமா சுவாமி, பூஜையானு பண்ண தெரியுமான்னா இப்படிலாம் கேட்டால் பொண்ணையே கொடுக்க மாட்டா, அப்புறம் 10ஆம் பசலின்னு நினச்சிடுவா. இந்த கேள்விலாம் கேட்கவே கேட்காதீங்கிறா. கேட்கணுமோ இல்லையோ, குணம் உண்டா, எங்கேயானு கோல் குளம் போவரா, குளிச்சுட்டு வர்ற ஆச்சாரமானு இருக்கா, பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவரா, ஒரு பூஜை தெரியுமா, அதெல்லாம் இப்போ கேட்கறதே இல்லையே. என்ன சம்பாத்தியம், வீடு வாசல் இருக்கா, கொடுத்தனதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வண்டி வாகன வசதி இருக்கா, இருந்தால் பெண்ணை கொடுத்தோம் கல்யாணம் உண்டு. 25,000 குறைச்சலாக யாரானு சம்பாதித்தா பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டிதான். இன்னைக்கு உலகம் அது ரொம்ப தெளிவாக இருக்கு. இப்போ 25,000 கீழே இருந்தால் யார் எடுக்கிறா ஜாதகத்தை? இப்போ உத்தரத்தில் எடுத்து பார்க்குறதே இல்லை. குறைஞ்சபட்சம் 25,000 இருக்கணும். இருந்தால் சரி. எங்கே வேலையாக இருக்கணும்னால் அது இந்த நிறுவனத்தில் வேலையாக இருக்கணும். இல்லை சாமி, அவர் ஏதோ அவர் பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கார், 30,000 எங்களுக்கு பிடிச்ச இடத்துல வேலை பார்த்தா தான் பொண்ணும். நீங்கள் எங்கேயோ வேலை பார்த்து என்ன சம்பாதிச்சாலும் கிடையாது. இப்போ நல்ல வேலை வெளிநாட்டு மோகம்லாம் குறைஞ்சாச்சு. இப்போ அங்கெல்லாம் போகிறதா இருந்தால் பெண்ணை கொடுக்குறதாவே இல்லை யாரும். உள்ளூரில் இருக்கணும், பக்கத்தில் இருந்தால் தேவையில்லை, இல்லை மேல் மாடியில் இருந்தால் தேவையில்லை. இதோடு இருந்தால் பெண் அடிக்கடி தொலைபேசி பேசிகிட்டே இருக்கணும், நித்தியம் என்ன நடக்கிறதுங்கிறத தெரிஞ்சுட்டே இருக்கணும். ஆபத்தே அங்கே தான் ஆரம்பம். அவள் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து நிம்மதியாக அவளை விட்டால் ஒழுங்காக இருக்கும். நித்தியம் அந்த வீட்டில் என்ன நடக்கிறது, இந்த வீட்டில் என்ன நடக்கிறதுன்னு கேட்டுட்டே இருந்தோம். யாருக்கும் யார் குடும்பத்தோடையும் ஒத்து போகாது. நமக்கே ஒத்து போல ஏதோ இருக்கிற நாளை கழிச்சுட்டு பகவான் திருவடி அடையிறதுக்கு பார்த்துட்டு இருக்கோம். அந்தந்த ஆத்மாவுக்கு பரமாத்மாவோட தான் ஒத்து போகுமே தவிர ஒரு நாளும் மற்றொரு ஜீவாத்மாவோட ஒத்து போகாது. போகணும்னா இந்த பிறவியோட சம்மந்தப்படுறோம் இல்லையோ. என் கர்மம் என்ன பிடிச்சின்னு இருக்கு, அவர் கர்மம் அவரை பிடிச்சின்னு இருக்கு. எங்கள் 2 பேருக்குள்ள எங்கே ஒத்து போகும் சொல்லுங்க? ஏதோ வாழ்க்கைன்னு ஒரு பந்தத்துக்கு வந்துட்டோம், வாழ்ந்துட்டோம், முடிச்சிட்டோம். என்னைக்கு ஆத்மாவுக்கு பொருந்தக்கூடியது பரமாத்மாவோட தான். அதனால நேர் தொடர்பாக அங்கே தான் பார்த்துக்கணுமே தவிர இங்கே இருக்கிற காலத்துக்குள்ளே நீ என்ன பண்ண, இன்னைக்கு என்ன குழம்பு பண்ண, இன்னைக்கு என்ன கூட்டு பண்ணியிருக்கே, அது பண்ணியிருக்கே தேவையில்லை. இப்போ எப்படி பண்ணணுங்கிறதுலேருந்து ஆரம்பம். கையில் தொலைபேசி இருந்தால் அதுவா பண்ணுறாளோ இல்லையோ, பேசுங்கோ பேசுங்கோ பேசிகிட்டே இருங்கோ, ஒரு பைசாவுக்கு பேசுங்கோ, எத்தனை நாள் வேணால் பேசுங்க. இவன் ஏற்கனவே பேசி பேசி காலத்தை கழிச்சிருக்கான். இன்னும் எல்லாரும் விளம்பரப்படுத்தி பேசுங்கோ பேசுங்கன்னு இருந்தால் பேசணும், பகவத் விஷயத்தை பேச வேண்டும். என்ன குழம்பு பண்ணோம், என்ன கரியமது பண்ணோன்னு பேசி பிரயோஜனம் இல்லை. சாப்பிட்றதுக்காகவா வாழ்ந்துட்டு இருக்க முடியும்? வாழறதுக்காக ஏதோ சாப்பிட்டுக்கலாம். இன்னொன்று இதை போல பேசியிருந்தா ஒரு 1/2 மணி பேசணும்னு வச்சுங்க, அதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷமான யாரையான பற்றி குத்தம் சொல்ல தோணும். வெறுமா இருக்காது வாய். இது நடந்தது, அது நடந்தது, இவா இப்படி பேசினா, அப்படி பேசினாளா, ஒன்று இப்படி பேசினாளான்னு நம்ம 2 தூபம் போடுவோம், அவா 2 தூபம் போடுவா. தூபம் வெறுமை இருக்குமா, பற்றிக்கும். பல விஷயத்த கொஞ்சம் தூபத்தை அணைச்சுட்டா மனசுலேருந்து தேவையில்லாதது போயிடும். மனசுங்கிறது சின்ன இடத்துல பகவானை வச்சுக்கிறத விட்டுட்டு அழுக்கையா போட்டு அடைச்சிருந்தோம்னா அவருக்கு இடம் இல்லாத படுறது. இப்போ அவரை வச்சுட்டோம்னா மற்றது வெளியில் போயிடும் இல்லையோ. நன்னா பேசுங்க, 1/2 மணி 1 மணி நேரம் பேசலாம். ஆனால் பேசணும்னா பகவானை பற்றி நாமங்களை பற்றி பேசணும். அதைத்தான் அவர் இல்லைங்கிறார். இப்போ ஸ்வீகார ஸ்நானமேவ பிரசாதனம், ஆச்சார அனுஷ்டானம் எதான் இருக்குமானால் அந்த நாள் எது ஆச்சாரம்? மடியாக துணி உணர்த்திருக்கணும், அதை தான் எடுத்து உடுத்திக்கணும். இன்ன பாத்திரத்தில் தான் பண்ணணும். வெங்கல பாத்திரம் தொடுவா, பித்தளை பாத்திரம் தொடுவா. இப்போ நாம் வச்சுருக்கிற நிறையா பாத்திரங்கள்லாம் தொடக்கூட மாட்டா அந்த நாளில். இப்போ ஒரு ஊறுகாய் போடணும்னா அதுக்கு காலம் உண்டு, ஒரு மாவுடுவை தொடணும்னா காலம் உண்டு. 10 பாத்திரம் பாப்பா, எச்ச பண்ணவே மாட்டா. தீர்த்தத்தை இந்த பக்கம் வச்சுக்கணும், இலையில தான் சாப்பிடணும், மேசை சாப்பாடு கூடவே கூட. எத்தனை இருந்தது அந்த நாளில். அதெல்லாம் என்னது சுவாமி, என்னமோ சொல்லிட்டு இருக்கிருப்போ, இப்படிலாம் கூட உண்டான இருந்தது. இப்போ மடியாக இருக்கணும், விழுப்புப்பட்டுக்கூடாது, பூஜை சமயத்தில் யார் பேர்லையும் தொடக்கூடாது, இதெல்லாம் வச்சுட்டு இருந்தோம். அது போயிடுது. இப்போ எது ஆச்சாரமாக இருக்குமா? கலியுகத்தில் சிறந்த ஆச்சாரம்னா குளிச்சுட்டு வந்தால் ஆச்சாரங்கிறார். இப்படிதானா, வேற ஒன்றுமே போயிடுமா? இப்போ ஒரு சுவாமி என்னால் பெரிய விஷயம், எவ்வளோ ஆச்சாரம், குளிச்சுட்டு வந்திருக்காருங்கிறான். நித்தியம் இது ஆச்சாரத்தில் கணக்கா சுவாமி? அடிப்படையில் கணக்கு இல்லையானால் அடிப்படையே ஆச்சாரமாக ஆயிட போகிறது. இதுதான் இப்போ இருக்க போகிறது. இப்போ அடிப்படையில் ஏதோ வந்தானே, குளிச்சுட்டான்னு வந்தானோ இல்லையோ சாமி, அந்த வரைக்கும் திருப்திப்பட்டுக்கோ. இப்போ ஸ்நானமேவ பிரசாதனம், தூரே வாரியனம் தீர்த்தம், லாவண்யம் கேசதாரணம். ஒருத்தனுக்கு அழகு எதுனால் சிகை அலங்காரம் நன்னா இருந்தால் அதுதான் அழகுன்னுட்டாராம். அதுக்கு தான் இப்போ எல்லாரும் கிளம்புறா. இப்போ நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு பெண்ணு பிள்ளை திடீர்னு காணப்படுவா. எங்கே போயிருக்காருன்னா இல்லை வருவா, 7 மணிக்கு தான் வருவாங்கிறா. இது எங்களை வேற ருக்மிணி கல்யாணம் சொல்லு, சீதா கல்யாணம் சொல்லுன்னு கூப்பிடுவா. நாள் சாயங்காலம் வாங்கோ, நாங்கள் போயிடுவோம். போயிட்டு உட்காந்து 4:30 மணிக்கு சொல்லுன்னு இருப்பா. போய் உட்காந்து பொண்ணு பிள்ளைங்கன்னா அவள் வரமாட்டா சுவாமி, எங்களுக்கு தான் கல்யாணம், அவளுக்கு உங்களுக்கு எதுக்கு சீதா கல்யாணம் சொல்லணும்? இப்போ பொண்ணை பிள்ளை அப்படின்னா நீ 7 மணிக்கு தான் சொல்லணும். அவள் இப்போ வரமாட்டா. எங்கே போயிருக்காருனால் பொண்ணு சீத்தை ஆறத்துக்கும் ராமன் ஆறத்துக்கும் 2 பேரும் பிள்ளை ராமனானோ பொண்ணு சீத்தையானோ போயிருக்காள்னா அப்படின்னு புரியல. என்ன ராமனு சீத்தை எங்கேருந்து வரப்போறான்னா அழகை மாற்றின்னு வரணுமா.
அதுக்காக எங்கேயோ போயிருக்கா. அப்படி நினச்சின்னேன், ஒரு நாளும் இவன் ராமனாவ ஆக போகிறதில்லை, அவள் சீத்தையாவ ஆக போகிறதில்லை, ஏதோ இருக்கிற இடத்துல இருக்கிற அழகுக்குள்ளே வச்சுக்கலாமான்னா போயிட்டு வர முடியும். அது கேசதாரணம். மேனி அழகு இருந்துட்டால் அதுதான் அழகு. உள்ளத்தின் அழகை பற்றி கவலைப்பட போகிறதில்லை. கண் அழகாக இருந்ததா, பார்வை குளிர்ச்சியாக இருந்ததா, பேச்சு நன்னா இருந்ததா, இதெல்லாம் பார்க்க போகிறது இல்லையா. கேச பாசம் இழுத்து நன்னா அதுக்குன்னு இருக்கிற கொண்டைகள்லாம் விதவிதமாக போட்டுனுட்டா அதுதான் அழகாப்பட போகிறது. லாவண்யம் கேசதாரணம். உதரம்பரதா ஸ்வார்த்தாக சத்தியத்தே தார்ஷ்டியமேவகி. உதரம்பரதா வயிற்றுப்பாட்டுக்காக என்ன பொய் வேணா சொல்லுவான்ட்டார். வயிறு நன்னா இருக்கணும், இதை அவர் சொல்லியிருக்காரே தவிர நிஜமாக வயிறு நன்னா இருக்கிறதுக்காக நம்ம இந்த பாடுபடுறோம். இப்போ உழைக்கிறோம் காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓடுறோம். ஒத்தரும் இப்போ கிராமப்புறத்தில் இருக்கிறது இல்லை, மாறி மாறியே போயிட்டு இருக்கா. இப்போ சொல்லியிருக்கா 2020க்குள்ளே பாரத தேசத்தினுடைய 55% நகரப்புறத்தில் தான் இருக்க போகிறதான், கிராமத்தில் இருக்க மாட்டான்னு என்ன ஆகும் பாருங்க. முதல்ல 2020க்குள்ளே 130 கோடி போடுவோம். 130 கோடியில் 55% நகரத்தில் இருக்க போகிறதுனால் தெரிச்சுடும், வெடிச்சுடுறாப்புல ஆயிடும் நகரங்கள்லாம். அப்படி தான் ஆக போகிறதான். அது அவளும் சொல்கிற இவரும் சொல்லிட்டார். இப்போ நகரத்துக்கு நம்ம போயிட்டோமே, வயிற்றுப்பாட்டுக்காக பண்ணுறோம்னு பேசுகிறோமே, நிஜமாக வயிற்றுப்பாட்டுக்காக இவ்வளோ உழைக்கிறோம். வயத்துப்பாட்டுக்கு தேவை 3000 ரூபா மாதம். ஒழுங்காக கையில் 3000 ரூபா இருந்தால் நிம்மதியாக சாப்பிட்டுடலாம். சரி, வாடகைக்கு இன்னொரு 5000 ரூபா சேர்த்துங்க, இருந்தாலும் 10,000 ரூபா தானே. 10,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு இந்த பாடம் எல்லாரும் பண்றாப்போ. அவர்கள் 25 எப்படி, 40 எப்படி, 50 எப்படி, 100 எப்படி, இந்த ஊரில் ஒரு வீடு வாங்கலாமா, அந்த ஊரில் வீடு வாங்கலாமா, எதை கேட்டாலும் நிலபலனில் முதலீடு பண்ணி வைங்கோங்கிறாப்போ. கையில் பணம் இருந்து நிலபலனை வாங்கி வைக்க ஏழை மக்களுக்கு நிலமே கிடைக்கிறது இல்லை. இப்போ நிறைய பேர் முதலீடு பண்ண காத்துட்டு இருக்காங்கிறார். இப்போ ஞானம் பக்தியெல்லாம் ஆழ்வார் முதலீடு பண்ணாரே, அதெல்லாம் வேண்டாமானால் அதை அவர் வச்சுக்கிட்டோம், சௌக்கியமாக இருக்கட்டும். அவர் எங்களுக்கு அதை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? இப்போ இது கலியுகம்னு புரிஞ்சுக்கணும், அதனால் முதலீடு பண்ணி வைக்கணும். எத்தனை பணம் இருந்தாலும் போராது சுவாமி, சொல்கிறச்சே சொல்கிற எல்லாரும். இது கலியுகம், எத்தனை பணம் இருந்தாலும் போராது, ஆந்தனையும் சம்பாதிக்கணும். நம்ம தீனமாக கேட்குறோம், எத்தனை பணம் இருந்தாலும் போராது இல்லையோ, பின் எதுக்கு சம்பாதிக்கிறீர்? எப்படி தான் போராதேன்னு விடுவாளானா, அது போராதுங்கிறதுனால நிறையா சேர்த்து வச்சுக்கணும் என்று தான் இந்த ஏதோ வயத்துப்பாட்டுக்காகனு சொல்ல போகிறோம். நிஜத்தில் வயத்துப்பாட்டுக்காக இல்லைது, ஏதோ சொகுசு புறத்தியார் இடத்துல பேர் எடுக்கணும் என்று கலியுகம் ஓட போகிறது. தாக்ஷ்யம், குடும்ப பரணம், யசோர்த்தே தர்மசேவனம். ஒருத்தர் தர்ம காரியம் பண்றாருன்னா சரியா சொல்லியிருக்கார், பொட்டில் தெரித்தாப்புல சொல்றார். எல்லா தர்ம காரியங்களும் பெயரெடுப்பதற்காக பண்ணப்படும். யாரும் தர்மம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னு பண்ண மாட்டான். எனக்கு பேர் வரணும், புகழ் வரணும், இதுக்குத்தான் தர்மம் பண்ண போறான். நல்ல கோவில் கட்டியிருப்பார், கடைசியில இவருக்கும் சேர்த்து விக்கிரம் வச்சுட்டார். பெருமாள் உள்ளே இருக்காரு, என்ன இருக்கட்டும், என்னையும் சேர்த்து கும்பிட்டுட்டேன், எல்லாரும் நான் தான் கட்டியிருக்கேன், எனக்கும் ஒரு விக்கிரகம் வைனால். அதுவும் அந்த நாளில் ராஜாக்களுக்காக மற்ற பேர் வச்சிருக்கா கேள்விப்பட்டிருக்கோம். ஏதோ விஜயரங்க சொக்கநாதர் இருந்தார், விக்கிரகம் வச்சார், இப்படிதான் கேள்விப்பட்டிருக்கோம். நாயக்க மன்னர்கள்லாம் ஓஹோன்னு கட்டினா அவளுக்கெல்லாம் வச்சிருக்கோம். நாம் ஏற்கனவே இருக்கிற கோவிலே ஏதோ ஒரு 10 லட்ச ரூபா குடிச்சு புனருத்தாரம் பண்ணிட்டு ஏன் சிலையே நான் வச்சுக்கிறேன்னால் பேருக்கும் புகழுக்கும் தான் தர்ம காரியமே பண்ண போகிறான். ஆடம்பரத்துக்கு தர்ம காரியமாக போடும். குழல் விளக்குகள்லாம் இருக்கும் இல்லையோ, கோவிலில் இதை போல் விளக்கெல்லாம் போட்டுட்டு அதில் பேர் எழுதுவா. நம்ம பேரை கெட்டி எழுதிட்டு அதை பேர் விளக்கு முடுக்க இருந்து வெளிச்சமே வெளியில் வராது. இவன் பச்சை மயிலே நீல மயில நம்ம கெட்டியாக எழுதினா இவர் பேர் தான் தெரியுது, வெளிச்சமே வரல. இப்போ இப்படித்தான் தர்ம காரியம் ஆயிட போகிறது. தாக்ஷம் குடும்ப பரணம் பிரம்மவி க்ஷத்ரசூத்ராணாம் யோபலி பவிதான்ருபா பிரஜாகி லுப்தை ராஜன்னைகி நிர்கிருணைகி தஸ்யுபிர் மர்வபிகி மேலே அனாவிருஷ்டியா வினங்ஷந்தி. இப்போதான் தேசம் எப்படி மாற போகிறதுன்னு சொல்கிறார். ஆச்சின்ன தார திரவிணாக யாஸ்யந்தி கிரிகானனம் சாக மூலாமிஷௌக பல புஷ்பாஷ்டி போஜனாக. அனாவிருஷ்டியா இயற்கை உணவுகளை சாப்பிட மாட்டார்கள், செயற்கையான உணவை சாப்பிட ஆரம்பிச்சிருவா. பக்தியோட பெருமான தொழமாட்டா, எங்கே 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 என்ன கிடைக்கும்னு தேடுறதுக்கு மட்டும் ஆரம்பிச்சிருவா. ஒன்றும் அதிக மழை பெய்ய போகிறது, இல்லை பஞ்சம் வந்துடும். சரியான மழை இருக்காது. மாதம் மும்மாரி பொழுதல்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாடகத்தெல்லாம் பார்ப்போமே, எப்போ ராஜா மந்திரி கேட்பார், மந்திரியே மாதம் மும்மாரி பொழிகிறதா? அவர் பதில் சொல்கிறார், ஆம் அரசே மாமம் மும்மாரி பொழிகிறது. அவர் சொல்கிறாரா? ஆண்டாள் பாடியிருக்காளே, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகளா. திங்கள் மும்மாரி, திங்கள்னா மாசம், திங்கள்னா ஒரு மாசம் இல்லையோ, மாசத்துக்கு 3 தரம் மழை பெய்யணுமா. ஒரு நாள் மழை பெய்யணும், 9 நாள் வெயில் காயணும். அப்போதான் பூமி ஜலத்தை வாங்கிக்கும். வரிசா மழை பெஞ்சுட்டே இருந்தால் கடலுக்கு போயிடும் தண்ணீர், பூமிக்குள்ளே போகாது.
இப்போ எல்லாரும் ஆசைப்படுறது நிலத்தடி நீர் திரும்ப கூடணுங்கிற அதெல்லாம் குறைஞ்சிட்டே போகிறது. இந்த ஆழ் துடைக்கிணறு போட போட அதெல்லாம் நேரம் இங்கேருந்து வருது. இப்போ தண்ணீர் தட்டுப்பாட்டில் பெரிய யுத்தமே வரப்போகிறதுங்கிறார் அவர். இப்போ அறிவியல்ல எல்லாம் எழுதுறா. நித்திய செய்தித்தாளை பார்த்தீங்கன்னா ஹிமாச்சலம் தான் இனிமேல் உலகத்திலேயே தண்ணீர் நிறையா இருக்க போகிற இடமா. அது உருகினா அப்படியே ஜலமும் இல்லையோ, மற்ற எல்லா இடமும் பாலைவனமாக மாறிண்டே வருது. ஹிமாச்சலம் தான் தண்ணீர். வடக்கு பக்கம் போனால் வேற நாடு, மேற்கு பக்கம் வேற நாடு, கிழக்கு பக்கம் வேற நாடு, தெற்கு பக்கத்தில் நாம் இருக்கோம். மற்ற 3 பக்கத்தில் இருக்கிறதும் பெரிய வலிமை உள்ள நாடு. அப்போ அவர்களெல்லாம் ஹிமாச்சலம் எங்களுது தான் சண்டை போட வரப்போறாளாம். அப்போ 3வது உலகப் போர் வரச்சே தண்ணீருக்காகத்தான் வரப்போகிறது அப்படின்னு ரொம்ப அறிவியல் ஆராய்ச்சியாளர்லாம் எழுதிட்டு இருக்கா. அதை என்னைக்கோ சொல்லியிருக்காரு இவர். தண்ணீர்ல ஆபத்து வரப்போகிறது. ஒன்றும் அதிக மழை பெய்யும், இல்லை பஞ்சம் தலைவிரித்து ஆடும். அப்போ 9 நாள் வெயில் காயணும், 1 நாள் மழை, மறுபடியும் 9 நாள் வெயில், 1 நாள் மழை. இப்படி பெஞ்சா நன்னா இருக்கும். அனாவிருஷ்டியா வினங்ஷந்தி துர்பிக்ஷ கரபீடிதாக சீத வாதாத பப்ராவிருடேகி மயர் அந்யோன்யதா பிரஜாக. மேலே சொல்றார், அவரவர்கள் நிறைய கடன் வாங்கி வட்டி கொடுத்து கட்டப்படுவாங்கிறார். சரியா சொல்லியிருக்காரு. இப்போ நம்மளும் நிறையா கடன் வாங்குறோம். வீடா 15 வருஷத்துக்கு வாங்கிக்கோ, 20 வருஷத்துக்கு வாங்கிக்கோ. நம்மளை கடனாளி ஆக்கிறதுலே பல பேருக்கு ரொம்ப திருப்தி. அவர் நமக்கு எப்பவும் கொடுக்கின்றவர் கடன் பட்டவராக இருக்கணும் சொல்கிறோமோ இல்லையோ. நான் தேவருக்கு எப்பவும் கடன் பட்டிருக்கேன்வா. அது ஏதோ நல்ல வார்த்தையால் சொல்கிறது. நீர் நமக்கு பண்ணியிருக்கிற உதவிக்கு கடன் பட்டிருக்கேன்னு. ஆனால் இப்போ சொல்கிறது நிஜமாவே கடன் பட்டிருக்கேன். எத்தனை வருஷமோ தள்ளணும், வட்டி கட்டிகிட்டே இருக்க போகிறோம். வட்டியாக கட்டின்னு முதல் எப்போவான்னு திருப்புவோமான்னு தெரியல. வட்டி நிறையா வேணுங்கிறதுக்காக முதலீடு பண்ணால் அசல் காணப்படுறது. அசல் ஜாகிரதையாக இருக்கணுமேங்கிறதுக்காக முதலீடு பண்ணால் வட்டியே வர்றதில்லை. இப்படி 2 அவர் சொல்லுவது, வரி நிறையா கட்ட போகிறான், வட்டி நிறையா கட்ட போகிறான், கடன் நிறையா வாங்கிட போகிறான். அனாவிருஷ்டியா க்ஷுத்ருட்பியாம் வியாதிபிச்சைவ சந்தியப்பியந்தேச்ச சிந்தியா 30-20 வருஷாணி பரமாயுஹு கலோனுனாம். இன்னும் மோசம், ஆயுசு தாண்ட இப்போ கலியுகத்தினுடைய தொடக்கத்தில் எவ்வளோ இருக்கும்? கிருத்தயுகத்தில் இருந்தவாள்லாம் 9 அடி உயரம் இருந்தாளாம். திரேதாயுகத்தில் இருந்தவா 8 அடி உயரம் இருந்தாளாம். துவாபர யுகத்தில் இருந்தவா 7 அடி உயரம் இருந்தாளாம். கலியுகத்தினுடைய தொடக்கத்தில் 6 அடி உயரமா. இப்போ சரியா இருக்கு பாருங்க. கலியுகத்தினுடைய தொடக்கத்தில் 6 அடி உயரமா. இல்லையா சாமி, நாங்கள்லாம் 5.5 என்ன தொடங்கி 5000 வருஷம் ஆயிடுத்து. அங்குலமானும் குறையாதா? அப்போலேருந்து இப்போ குறைஞ்சி போச்சு. கடைசியில் எவ்வளவு இருப்பாள்னா 2ம் குறைஞ்சிடும். 3.5-4 அடி உயரம் தான் இருப்பாங்கிறார். 3.5-4 அடி உயரம் தான் ஆள் இருக்குமா. ஆயுஸ் எவ்வளவு இருக்கும்னால் 80,000 60,000 இருந்தது, 20,000 10,000 ஆச்சு. துவாபர யுகத்தில் 5000 6000 ஆச்சு. இப்போ கலியுகத்தில் 80 90 70 80 இருக்கு. இது தள்ள 30லேருந்து 40 வயசு தான் ஆயுஸே இருக்கும்ட்டார். இன்னும் போனால் கலியுகத்தினுடைய கடைசியிலே 30-40 வருஷங்கள் மட்டும்தான் இருப்பா. க்ஷீய மானேஷு தேகேஷு தேகினாம் கலிதோஷதா வர்ணாசிரமவதாம் தர்ம நஷ்டே வேதபதே நிருணாம் பாகண்ட பிரச்சுரே தர்மே தஸ்யுப்ராயேஷு ராஜசு. ராஜாக்கள் ராஜ்யத்தை நடத்துறதை விட நிறைய திருடர்கள் ஆயிடுவாங்கிறார். நாடு முன்னேற ராஜாக்கள் எல்லாம் பகவானுக்கு பிரதிநிதி. இந்த நாட்டை பெருமாள் நம்ம இடத்துல ஒப்படைச்சிருக்கார். ஜாகிரதையா மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு பெருமாள்கிட்ட ஒப்படைச்சிடணும். இந்த எண்ணம் இருக்காது. இந்த நாட்டுக்கு நானே அதிபதின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவோம். பெருமானுக்கு பிரதிநிதின்னு நினைக்கிறத விட்டுட்டு நானே நாட்டுக்கு அதிபதின்னு நினைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுடுவா. அப்படி ராஜநீதி மாறிப்பட போகிறது. பாகண்ட பிரஜரஹா சௌரியானிருத விருத ஹிம்சானன விருத்திஷுவை நிருஷு. பல பேரும் தங்கள் சொத்து போராதுன்னுட்டு பெரத்தியார் சொத்தை கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிடுவா. மனிதனே அடித்து சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சுடுவோம். தண்ணீருக்கு பதில் ரத்தந்தான் கிடைக்கும். இப்படி பலதும் கலியுகத்தில் நடக்க போகிறது. நிஜமாவே பரீட்சித்து பயந்து போயிட்டான். நீர் எனக்கு என்ன ஏதான் பக்தி சொல்ல வந்தீரா, இல்லை இப்படி தான் பயப்படுத்த வந்தீரானால் பயப்பட்டுட்டியோ இல்லையோ? இப்போ தெரிஞ்சுக்கோ, இது இத்தனையில இருந்து தாண்டனம்னா யுகத்துக்கு தர்மம் நாம சங்கீர்த்தனம். அதை விடாம செய்தியானால் இந்த ஆபத்தில் நீ இருக்க வேண்டாம். கலி படுத்தும்னு சொன்னேனே தவிர ஒன்னப்படுத்தும் நான் சொல்லவே இல்லை. இப்போ நீ நாமங்களை ஒழுங்கா சொல்லிட்டு இருந்தியானால் இதற்குள்ள போக வேண்டாமே. இப்போ எத்தனையோ சிறைச்சாலை இருக்கு, எத்தனையோ கொடுமை இருக்கு, அவாவா தீவிரவாதம் இருக்கு, என்னென்னமோ இருக்கு. நம்மளாம் அதை நினச்சி பயந்துட்டு இருக்கமான்னு. இப்போ சாமி நாங்கள் எதுக்கு சுவாமி அந்த பக்கம் போகிறோம்? இதுதானே நம்ம வாதம். அதே போல கலி எத்தனை கொடியதாக இருக்கணும், நம்ம அங்கே போகணுன்ற அவசியம் இல்லையா? அதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கமேனால் கலியில் வாழ்ந்து கொண்டே விலகி இருப்பதற்கு வழி உண்டு. பாலைவனத்துக்குள்ள சோலைவனம் இல்லையா? பார்த்துருக்கோமோ இல்லையோ?
பாலவனம் ஓஹோன்னு இருக்கும், நடுவில் ஒரு சின்ன சோலை கிடைக்குமோ இல்லையோ, அதை போல கலியுகம்ங்கிறது பாலவனம், அதற்கு நடுவில் இருக்கிற சோலை தான் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறவனுடைய இல்லம். அவன் எங்கெங்கு நடக்கிறதோ, எங்கெங்க நாமங்கள் பாடப்படுறதோ அதுக்கு தனி சிறப்பு தான். அதனால இந்த சங்கீர்த்தனத்தையே பண்ணின்று அணு கிரகப்பிராயேஷு ஆசிரமேஷு யௌனப்பிராயேஷு பந்துஷு பிராயேஷு புச்சாக பிராயேஷு தேனுஷு இத்தம் கலௌகத பிராயே ஜனேது கரதர்மிணி தர்மத்ராணான சத்வேன பகவான் அவதரிஷ்யதி. இப்படி கலி முற்ற முற்ற எம்பெருமான் கடைசியாக பிறப்பார், கல்கி பிறப்பார்னு சொல்லியிருக்கார் அவர். இந்த கலியுகத்துக்கு இருக்கிற தர்மமே நாம சங்கீர்த்தனம். அது வாயால் பண்ண வேண்டிதானே, ரொம்ப சுலபம். பகவானிடத்துல பக்தி பண்றதுக்கு வழி பூஜை, அதையும் சுருக்கமா பண்ணலாம். அப்ப பகவானிடத்திலே பக்தி, பாகவதர்களுக்கு கைங்கரியம், ஜீவராசிகளுக்கு கைங்கரியம், மூணா பிரிச்சு விடுவோம். அதுல பகவானுக்கு கைங்கரியத்துல மிக முக்கியம் எது? நாம சங்கீர்த்தனம். அப்ப பகவத் கைங்கரியம் உடலால் செய்ய வேண்டியது தினம் பூஜை, மனத்தால் செய்ய வேண்டியது கொஞ்ச நேரமான தியானம். சுவாமி அதெல்லாம் வருமானு தெரியல, உக்காந்தாலே 1000 வம்பு தான் ஞாபகத்துக்கு வருது. அப்பதான் வாசக்கதவை தட்டுறா, அப்பதான் கைத்தொலை பேசி சத்தம் போடுறது, ஒன்று நினைக்கவே முடியலன்னா போனா போறது விட்டுடுங்க. அதெல்லாம் வேண்டாம். என்ன தொந்தரவு இருந்தாலும் சரி, பெருமானுடைய திருமேனியை தியானிக்கலாமோ இல்லையோ. நான் திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன், வெங்கடாச்சலபதி என்னமா இருந்தார், அரை நிமிஷம் தான் சேவிக்கிட்டா, ஜரகண்டின்னு உடனே அனுப்பிச்சுட்டா. இருந்தாலும் ஏதோ அந்த அரை வினாடிக்குள்ள சேவிச்சேன். அதை கொஞ்ச நேரமாவது 5 நிமிஷம் 10 நிமிஷம் தினமும் நினைக்கணும். அவர் என்னென்ன கண்ணனா சேட்டித்தம் பண்ணியிருக்கார், ராமனா என்னென்ன பண்ணியிருக்கார் என்பதை கொஞ்ச நேரமான நினைக்கணும். இது முடியும். தொந்தரவு இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நினைச்சுட்டே இருங்கோ. ஒரு 6 மாசத்துக்குள்ள தொந்தரவுகள் தானே விலகிறதுக்கு ஆரம்பிக்கும். ஆனால் தொந்தரவு விலகி ஆரம்பிக்க முடியாது. கொஞ்சம் வித்தியாசம் ஞாபகம் வச்சுங்கோ. எல்லா தொந்தரவு நின்று தடையு இடங்களே இல்லை, இடைஞ்சில்லாத தியானம் பண்ணுறேன்னா நடக்கவே நடக்காது. என்னைக்கு கடல் அலை ஓய்ந்து சமுத்திர ஸ்நானம் பண்ண முடியுமா? அதனால ஆரம்பிச்சுக்கணும் விடாம. எங்கள் கண்ணன் விடமாட்டார், பகவானை நான் தியானிக்கணும்னு வச்சுன்னுட்டேன். இப்போ என்ன தடங்கள் வந்தாலும் விடப்படாது. வாச கதவை திறந்து விட்டுட்டு வந்தாலும் திரும்பி வந்து உட்காந்து அந்த 10 நிமிஷம் உட்காந்தே திருவேன் பிடிவாதம் பிடிங்கோ. தானே 3 மாசத்துல கூடும், 6 மாசத்துல சரியாகும், 1 வருஷத்துல நன்னாவே ஆயிடும். அப்ப மனத்தளவில் தியானித்தல், வாயளவில் நாமங்கள் செப்ப. நம்முடைய வாக்குக்கு வேணுமோ இல்லையோ கைங்கரியம், காயத்துக்கு கைங்கரியம், மனசுக்கு கைங்கரியம், வாக்குக்கு கைங்கரியம். மனத்துக்கு வியாபாரம் கைங்கரியம் தியானித்தல், வாக்குக்கு வியாபாரம் கைங்கரியம் நாம சங்கீர்த்தனம் பண்ணுதல், உடலுக்கு செய்தல் எங்கோ போகிறோம், பெருக்கிறோம், முழுகிறோம், பூ தொடுக்கிறோம், நித்தியம் பூஜை பண்ணுறோமோ இல்லையோ. பெருமானுக்கு பூஜை பண்ணுவது, அவருக்கு பாத்திரம்லாம் எடுத்து வைக்கிறது, சுத்தி பண்ணுறது, திருவஞ்சன அபிஷேகம் பண்ணுறது, பிரசாதம்லாம் தழுகையெல்லாம் பண்ணி பெருமாளுக்கு கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணுறது, பூ தொடுக்கு எல்லாமே உடல் தானே. அப்போ உடல் சுத்தமாக இருக்கணும், வாக்கு சுத்தமாக இருக்கணும், மனசு சுத்தமாக இருக்கணும். இந்த 3த்துக்கும் பூஜை, நாம சங்கீர்த்தனம், தியானம், இந்த 3 கலியுகத்தில் எளிமையாக பண்ணிவிடலாம். இது பகவானுக்காக பண்ண வேண்டியது. இதுக்கப்புறம் பாகவதர்கள் எப்படி நடந்துக்கணும்? இந்த யுகத்தில் தான் பகவான் பிறக்கவே போகிறது இல்லையே. அவர் நேர பிறந்தார்னா போய் தானம் பண்ணிட்டு வந்துடலாம். அவர் இல்லைன்னால் அவருக்கு பிரதிநிதியாக பரம பக்தர்கள் இருப்பார். அப்போ அவர்களை தெய்வத்துக்கு சமமாக எடுத்துன்னு நாம் தொண்டு புரியணும். ரொம்ப கஷ்டம், ஆனால் ரொம்ப எளிது. ஏன் ரொம்ப கஷ்டங்கிறேன்னா, நமக்கு இருக்கிற செருக்குக்கும் ஆணவத்துக்கும் ஒரு மனுஷனை போய் பகவானுக்கு நிகராக ஒத்துக்க மனசு வரவே வராது. ஆனால் அடியார்க்கடியான்னு எத்தனை பாடியிருக்கா. ஆழ்வார்களாக இருக்கட்டும், நாயன்மார்களாக இருக்கட்டும், மொத்த பேரும் பாடினது அடியார்க்கடியான். பெருமாளே விட்டுட்டா. அவர் இருக்கட்டும் சாமி, அவர்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கார். மக்களோட மக்களா பரம பக்தர்கள் கலந்திருக்கா. அவளை அடையாளம் கண்டுட்டு திருவடியோடு இருந்துட்டோம்னா அந்த மகான்களுடைய அருளால நமக்கு பெருமை கிடைச்சிட போறது இல்லையோ. பக்தர்களை எப்படி நடக்கணும், பாகவதர்களிடத்துல எப்படி சேவை பண்ணணும், பாகவத சேவா, பக்த சேவா. மகேசனுக்கு சேவை எது? மக்களுக்கு சேவை பண்ணாதான் என்கிற வார்த்தையோடு இன்றைய விஷயத்தை நிறைவுறுத்துகிறேன். ஆ
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।